நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் வுட்டன் கார்விங் டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போது பிசியில் ஃபோட்டோஷாப் டூலை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த டூலில் நம்மளுக்கு தேவையான 2 இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். லேயர் 0ல் இருக்கிறது பேக்ரவுண்ட் இமேஜ். லேயர் 1ல் நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கார்விங் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து Ctrl+T ப்ரெஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ரீசைஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லேயர் 1ல் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஃபில்லை வந்து ஒரு 25% வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டிங் மோட் வந்து நார்மலில் இருக்கும். அதை வந்து கலர் பர்னில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் 1 வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணும்போது நமக்கு லேயர் ஸ்டைல் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் பெவல் அண்ட் எம்போஸ்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பெவல் அண்ட் எம்போஸில் டெக்னிக்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து செசில் ஹார்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டைரக்ஷன் வந்து டவுனில் வச்சுக்கோங்க. டெப்த்து வந்து ஒரு 150 ஆர் 200, உங்களுக்கு எந்த அளவு டெப்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒரு 200 கொடுக்கலாம். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிக்சல் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் மோடுன்னு இருக்கும், அதில் வந்து கலர் டூட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னர் ஷேடோ கிளிக் பண்ண போகிறோம். இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கொடுங்க. 28 to 30 அந்த ரேஞ்ச் இருக்கலாம். சோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கொடுங்க. நெக்ஸ்ட் இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான ஒரு கார்விங் டெக்ஸ்ட் வந்து கிடச்சிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக ஒரு கார்விங் டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.